நம்முடைய கட்சி உடைப்பதற்கு இன்றைய முதலமைச்சர் எத்தனை திட்டம் போட்டார், அத்தனையும் தூள் தூளாக்கணும். திரு கருணாநிதி குடும்பத்துக்கே இருக்கிற வேலை, எந்த கட்சி கண்டாலும் அதை உடைக்க வேணும். அதுதான் அவருடைய பணியா இருந்தது. அதையெல்லாம் முறியடித்து தான் இன்றைய தினம் அண்ணா திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு சிறப்பான கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்களாம் இடம் பெற்றுக்கிறோம். ஆக எங்களை வீழ்த்த திரு ஸ்டாலின்ல அவங்க அப்பானாலேயே முடியல. இவர் என்ன பெரியது சொல்றாரு எப்ப பார்த்தாலும். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய தாய் இறந்த பிறகு இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளைகள் எப்படி துடிக்குமோ அப்படி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய கூட்டணி 2021 இதே கூட்டணி. இன்றைக்கு அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்று நிரூபிச்சோம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 11 இடத்துல 10 இடத்துல ஜெயிச்சோம்ல. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கலாம், இங்கே ஆட்சியில் இருந்தது அண்ணா திமுகவும் கூட்டணியும். ஆக அப்பொழுதே நாங்கள் வென்றோம். இப்போ நாட்டு மக்களிடத்தில் பல அவப்பெயர்களை இன்றைய அரசாங்கம் சம்பாதிச்சிருக்குது. மிகப்பெரிய அவப்பெயர், மக்களோட ஆட்சி, ஊழல் ஆட்சி. மக்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றாங்க இன்றைய திமுகவை. இன்றைக்கு போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவுகள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர் போராட்டம், டாக்டர் போராட்டம். இப்படி அனைத்து தர மக்களும் போராடி போராடி சலித்து போய் தேர்தலில் சந்திக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ 200 இடம் இடங்கிறீங்க. 200 இடம் இல்ல, 20 இடம் பெறுவதே ஆச்சரியம்.